ட்ரம்பின் $1,00,000 H-1B விசா அதிர்ச்சியினால் அமெரிக்கா ஏன் இந்தியாவை விட அதிகமாக இழக்கக்கூடும்? அதன் விளக்கம் இங்கே பார்ப்போம். செப்டம்பர் 21, 2025 முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு $1,00,000 கட்டாய கட்டணம் விதிக்கும் பிரகடனத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இது முந்தைய கட்டணங்களிலிருந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஆகும். இது $2,000 முதல் $5,000 வரை இருந்தது. அமெரிக்க வேலைகளை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக நிர்வாகம் இந்த மாற்றத்தை நியாயப்படுத்தியது. சில நிறுவனங்கள் H-1B திட்டத்தை சுரண்டி அமெரிக்க தொழிலாளர்களை குறைந்த ஊதியம் பெறும் வெளிநாட்டு திறமையாளர்களுடன் மாற்றியுள்ளன என்று வாதிட்டது. அசாதாரண திறமையான நபர்கள் மட்டுமே பணியமர்த்தப்படுவதை உறுதி செய்வதற்கும் நிறுவனங்கள் தொடக்க நிலை பதவிகளுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் இந்த கட்டணம் நோக்கமாக உள்ளது. ஆரம்ப குழப்பம் மற்றும் பீதியைத் தொடர்ந்து புதிய கட்டணம் புதிய H-1B விசா விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பொருந்தும். தற்போதைய விசா வைத்திருப்பவர்களுக்கு அல்லது புதுப்பிப்புகளுக்கு அல்ல என்று வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தியது. அமெரிக்கா மீதான சாத்தியமான தாக்கம் புதுமை. அமெரிக்காவிலும் வெளிநாட்டிலும் உள்ள நிபுணர்கள் மற்றும் விமர்சகர்கள் இந்த கொள்கை அமெரிக்க கண்டுபிடிப்புகளை தடுக்க ஏற்படுத்தக்கூடும் என்றும் சிறந்த உலகளாவிய திறமையாளர்கள் நாட்டிற்கு வருவதை ஊக்கப்படுத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கின்றனர். வெளிநாட்டு வேலைகள் அதிக செலவு அமெரிக்க நிறுவனங்கள் வேலைகள் மற்றும் செயல்பாடுகளை வெளிநாட்டு இடங்களுக்கு குறிப்பாக இந்தியாவிற்கு மாற்றுவதை துரிதப்படுத்த தூண்டக்கூடும். பொருளாதார தாக்கம் இந்த நடவடிக்கை சிலிகான் பள்ளத்தாக்கு போன்ற இடங்களில் தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை பலவீனப்படுத்தக்கூடும். ஏனெனில் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் சிறிய நிறுவனங்கள் சர்வதேச திறமைகளை வாங்கவும் பணியமர்த்தவும் மிகவும் கடினமாக இருக்கும். இந்தியாவில் ஏற்படக்கூடிய தாக்கம் ஆரம்ப அதிர்ச்சி. இந்த அறிவிப்பு இந்திய தொழில் வல்லுநர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே ஆரம்ப பீதியை ஏற்படுத்தியது. சிலர் அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கான பயணத் திட்டங்களை குறைத்தனர். அமெரிக்காவின் இழப்பு. இந்தியாவின் ஆதாயம். இந்திய தொழில் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இந்த கொள்கை அமெரிக்காவிற்கு ஒரு சுய இலக்காகவும் இந்தியாவிற்கு நீண்டகால நன்மையாகவும் இருக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். தலைகீழ் மூளை வடிகால். அதிக விசா செலவுகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை திறமையான நிபுணர்கள் இந்தியாவுக்கு திரும்ப ஊக்குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களின் நிபுணத்துவம் நெட்வொர்க்குகள் மற்றும் மூலதனத்தை அவர்களுடன் கொண்டு வரும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி. திறமையாளர்களின் இந்த வருகை இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியை தூண்டும். உலகளாவிய கண்டுபிடிப்பு மையமாக அதன் மாற்றத்தை துரிதப்படுத்தும் மற்றும் அதன் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும்.